டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் கட்லெட். இப்போ அது எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதற்கு ஒரு 250 கிராம் எலும்பில்லாத சிக்கன் துண்டு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட கட் பண்ணி வச்ச 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். இப்போ கறி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வரை இருக்குது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் வேக வச்ச கறியை வந்து இந்தமாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே போல் உருளைக்கிழங்குலையும் தோலை உரித்து எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸ் கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டிலேயே உருளைக்கிழங்கு வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது சின்னதாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி இலை. அடுத்தது கொஞ்சம் புதினா இலை. ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சின்னதாக கட் பண்ணுது. தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எடுத்துகிட்டு கையில் வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இது வந்து சின்னதாக ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஷேப்பில் உருட்டிட்டு நான் முட்டையில் கோட் பண்ணிவிடுங்க. ஒரு முட்டை இது அடித்து வச்சுருக்கேன் கலக்கி, அதில் கோட் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ரெட்டு தூள் அதுலேயும் பிரட்டி எடுத்துடலாம். கோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ரெட்டு தூளை வந்து தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி தான் முட்டையில் கோட் பண்ணிவிட்டு ப்ரெட்டு தூளில் பிரட்டி எடுக்க வேண்டியது தான். நம்ம ரெடி பண்ணிட்டோம் கட்லெட்டுக்கு. இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 11 பீஸ் வந்திருக்கு. நான் பெரிய சைஸில் போட்டதுனால 11 பீஸ் கிடச்சிருக்கு. கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ணிங்கன்னா கூடுதலாக பீசஸ் கிடைக்கும். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட்டை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கட்லெட் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கலரில் வரணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். மீதமுள்ள எல்லா கட்லெட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ சுட சுட கிறிஸ்பியான சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.